தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. என்கே சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் டார்லிங் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிறது ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்போவே வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் ஹீரோயின்கிட்ட தான் மனசில் இருக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த இடத்துல சொல்கிறது, நீங்கள் 2 பேருமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றீங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் எனக்கு 42 வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அது மட்டும் இல்லை, எனக்கான ஒருத்தி முழு அன்போடு வீட்டில் காத்துட்ருக்கா. அப்படி தோணுன்னு எனக்கு அது மாதிரியான ஒரு காதலை தான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. யாரா அது நம்மளை மாதிரியே யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து போயிடுறாங்க. ஹீரோயின் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனையோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவுடைய வீடு. அங்கே ரூமில் ஹீரோவுடைய அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு 10 மணிக்கு நான் ஷார்ப்பாக வந்துடுவேன்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் அப்படின்றாங்க. அவர் இறந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது 20 வருஷம் கிடையாது, 21 வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நாளையில் ஒரு நல்ல விஷயமும் நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னதுன்னு அவங்க அம்மா வந்து கேட்க, இந்த நாளில் தான் நீங்களும் தம்பி தங்கச்சியோட வீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து அப்பா போனதுக்கப்புறம் வெறுமையாக ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்தது எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. திதிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாளைக்கு நான் செய்யணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, இல்லைப்பா அதற்கான எல்லா வேலைகளையும் நானே பார்க்குறேன்னு ஹீரோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோவுடைய அம்மா அவங்க மகனுக்கு கால் பண்ணி, திதிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் அண்ணன் தானே பண்ணுவா, என்னை ஏன் ஏற்பாடு பண்ண சொல்கிறீங்கன்னு அவரும் ஒரு பக்கம் கோவப்பட, இல்லை நீ ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், நீ அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா 2 பேருமே பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போது மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு பண்ணது தன்னுடைய அப்பா தான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு இதை பற்றி தன்னுடைய அப்பா கிட்ட வந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையும், நான் இறக்குறதுக்குள்ளே உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவரும் ஒரு பக்கம் மனசு டச் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, கடவுள் படைப்புகளே நீ ஒரு மாஸ்டர் பீஸ்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை வந்து பாராட்டும் போது, இல்லைப்பா நான் வந்து மாஸ்டர் பீஸ்லாம் கிடையாது, நான் தான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தில் என்ன மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை தான் நேற்று நான் மீட் பண்ணேன். யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறத நினச்சி என்கிட்ட வந்து அவர் மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பின்னாடி லைஃப் பார்ட்னராக ஆக போகிறாங்க அப்படின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியலை. ஸோ இதே சமயம் இங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் திதிக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் வந்து கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறி வர்றாங்க. அதே லிஃப்ட்டில் நம்ம கிரண் வந்து ஏறுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அப்படி லிஃப்ட்டில் வரும்போது லிஃப்ட்டு பாதியிலே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது. பவர் கட் ஆகுது. இதனால நம்ம ஹீரோயின் வந்து பயந்து போகிறாங்க. ஒரு வழியாக பவரும் வந்தாச்சு. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நிற்கிறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் ஹீரோயினுடைய அம்மாவும் லிஃப்ட்லேருந்து வர்றாங்க. ஸ்ருதியை பார்த்ததும் ஸ்ருதிக்குதே வந்து சண்டை போடுறாங்க. அப்போ தான் ஸ்ருதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போக போகிறோம், வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற விஷயத்த இங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயினுடைய அம்மா ஸ்ருதி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறது, ஏம்மா உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை வந்து செய்தால் நீ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ஃப்ரெண்டாக முடியும் அப்படின்னு சொல்ல, நான் லவ் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கே தெரியாது, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அம்மா பொண்ணு 2 பேருமே காரில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக காரில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் போயிட்டுருக்க கார் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் ஆகுது. இதனால் ஹீரோயினுடைய அம்மா செம்மையாக கோவப்பட்டு நடு ரோட்டில் நின்று, யார் அது, வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிரைவரும் இறங்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஓனரை வர சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா கால் பண்ணி, எங்கேப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீக்கிரம் வா, திதிக்கிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்திங்கன்னா காரை விட்டு கீழே இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே சீட் பெல்ட்டு மாட்டிக்கிட்டதுனால சடனாக கீழே இறங்க முடியல. ஸோ ஒரு வழியாக
சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியில் வராங்க. ஸோ ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண போகிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.